ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்கணும்னா, இவர் ஒரு 2000லேருந்து 2015 வரை பல ஹிட் படங்களை கொடுத்தாரு. பயங்கரமாக நடிப்பார். இவர் ஆக்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இவர் 2015க்கு அடுத்து ஒரு 5 வருஷமா உடம்பு ஏற்றி அவள் நடிக்க வரல. சூப்பரான ஹீரோவாக நல்லா நடிச்சிட்டு இருந்தார். இவருன்னு இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கம்பேக் இதாண்டா கம்பேக்குன்னு சொல்லி பயங்கரம் பண்ணியிருக்காரு. இப்போ பிப்ரவரி 3ஆம் தேதி முந்தானத்தை அவர் பிறந்த நாள். வருஷம் அவர் படத்தில் அப்டேட் வந்துட்டே இருக்கு. காலையில மத்தியானம் சாயங்காலம் சொல்லி அப்டேட் வந்துட்டே இருக்கு. எல்லா அப்டேட்டும் தரமான அப்டேட்டு. ஒவ்வொரு டேரக்டரும் தரமான டேரக்டர். நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவரை பற்றி தான் சொல்றேன். இவர் ஒரு 2015 உடம்பு ஏற்றி நிறைய படங்கள் நடிக்கல, 1-2 படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் பல பேருக்கு தெரியும், பெரிய ஸ்டாரா இருந்தாரு. இப்போ அவர் படத்தோட 4 அப்டேட் வந்திருக்கு. எதுலான்னா, ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் நடிக்கிற தக் லைஃப், இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல ஒரு மெயின் ரோலா நம்ம சிம்பு நடிக்கிறாரு. இது படம் ஆரம்பிச்சே சொல்லியிருந்தாங்க. அவர் பர்த்டேக்கு அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. ஆனா முடியெல்லாம் வளர்த்து பயங்கரமா நடிச்சிருக்காரு. கமலஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்றாரு. பெரிய பெரிய ஸ்டார்லாம் வச்சு எடுத்தாரு. ஆனா நிறைய ஹீரோவை இன்வைட் பண்ணல ஆடியோ லான்ச்சுக்கு. ஆனா சிம்பு மட்டும் கெத்தா அப்படி பாதியில எல்லாம் வந்து நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும், பாதி நடந்துடுவாரு. ஆனா இவரை மட்டும் ஏன் இந்த மாதிரி கூப்பிடுறது எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இதே மாதிரி நிறைய ஹீரோ இருக்காங்க. ஆனா இவரை மட்டும் ஏன் மெயினா கூப்பிடுறாங்க? பொன்னியின் செல்வன் படத்துல ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாரு. மித்த நிறைய ஹீரோக்கள் வரல. படத்தை நடிச்சவங்க வந்தாங்க. அதை தவிர பெரிய ஆள் வந்தாங்க. கமலஹாசன், ரஜினி அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு சிம்பு தான் வந்தாரு. அதே இது இந்தியன் 2லே அதே மாதிரி தான். இந்தியன் 2 சங்கர் டைரக்ட் பண்ணாரு. பெரிய பெரிய வெளி ஹீரோலாம் உள்ள படத்துல உள்ள ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி எஸ்டிஆர் சிம்பு அவங்க வந்து இருக்காரு. அது எப்படி எனக்கு புரியல. தக்லைஃப் படத்துல பயங்கரமா நடிச்சிருக்காரு. இந்த படம் இந்த மாசம் அக்டோபர்ல வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த தக்லைஃப் படம் நம்ம சிம்புக்கு எத்தனை படம்னா எஸ்டிஆர் 48 படம். இப்போ எஸ்டிஆர் 49 படத்தோட டைரக்டர் யாருன்னா, நம்ம பார்க்கிங் படம் காரை வச்சு எடுத்தாங்களே, பார்க்கிங் படத்தோட டைரக்டர் தான் எஸ்டிஆர் 49 படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இவர் பார்க்கிங் சொல்லி ஒரு சிம்பிளான கதை, ஒரு காரை வச்சு மட்டும் கதையை ஸ்கிரீன் ரேட்டிங் பயங்கரமா கொடுத்து பயங்கர படத்தையும் பயங்கரமா ஹிட் கொடுத்துட்டாரு. இந்த படத்தை எப்படின்னா ஏதோ ஒரு ரெக்கார்டுல இவர் ஸ்கிரீன் ரேட்டிங் வந்து அங்க பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. அது நேத்தா பார்த்தேன். அது என்ன ரெக்கார்டுன்னு சரியா தெரியல. ஏதோ ஒரு ரெக்கார்டுல இவர் இந்த பார்க்கிங் பட ஸ்கிரீன் ரேட்டிங் வந்து அங்க பதிவாயிருன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் ரேட்டிங் இருக்கு. இவர் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணியிருந்தாரு. அதனால என்னன்னு தெரியல, எஸ்டிஆர் 49 படத்தை இவர் டைரக்ட் பண்றா சொல்லிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மாசம் இப்போ பிப்ரவரி நடந்துட்டு இருக்கு. இந்த மாசம் லாஸ்ட் இல்ல மார்ச் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க 40 நாள் ஷூட்டிங்கா எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் 50 இந்த படத்தை தேசிங் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ண போறாரு. இவரு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல்னு சொல்லி நம்ம துல்கர் சல்மானை வச்சு பயங்கரமா எடுத்திருப்பாரு. பயங்கரமா ஹிட்டு. இவர் எப்படின்னா இந்த யங் ஆக்டர் எல்லாமே கவர் பண்ணிடுவார், அந்த மாதிரி எடுப்பாரு. சூப்பரா எடுத்திருந்தார் ஃபர்ஸ்ட் படம். இவருக்கு இது செகண்ட் படம் தான் எஸ்டிஆர் 50. இந்த படத்தை ராஜ்கமல் ப்ரொடியூஸ் பண்ணதா இருந்துச்சு. நம்ம கமல்ஹாசன் அவங்களோட சொந்த தயாரிப்பான ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணதா இருந்துச்சு. இப்போ எஸ்டிஆரே ப்ரொடியூஸ் பண்ண போறாரு எஸ்டிஆர் 50 படத்தை. அது என்னன்னு தெரியல, எதனால இந்த மாறினாங்க அப்படின்னு தெரியல. இந்த படத்தை தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல எஸ்டிஆர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. எஸ்டிஆர் 50 இந்த படத்தோட லுக்கும் வெளியே விட்டுருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்தோட எண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இப்போ நம்ம பார்க்கிங் டைரக்டர் அவரோட படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மாசம் லாஸ்ட் அடுத்த மாசம் ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தொடர்ச்சியா எஸ்டிஆர் 50 ஆரம்பிக்காம இந்த வருஷத்தோட எண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்களாம். அது என்னன்னு தெரியல. நான் கதைக்களம் இன்னும் ஃபுல்லு முடியலையா இல்ல வேற எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியல. இந்த படம் ஒரு மாசா பயங்கரமா இருக்கும். இது இந்த டைரக்டர் எப்படின்னா ஒரு யங் ஆளா கவர் பண்ணிடுறாரு, அந்த மாதிரி ஒரு டைரக்டர். இதுக்கு அடுத்து எஸ்டிஆர் 51 இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றான்னா, ஓ மை கடவுளை டைரக்ட் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இப்போ டிராகன் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் இப்போ எஸ்டிஆர் 51 படத்தை டைரக்ட் பண்ண போறாராம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. இவர் லுக் எல்லாமே வெளியிட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவர் ஓ மை கடவுளுமே பயங்கரமா எடுத்திருந்தாரு. டிராகன் படத்தையும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல பயங்கரமா எடுத்துட்டு இருக்காரு. வெறித்தனமா வந்துட்டு இருக்கு. சாங் எல்லாமே ஒவ்வொன்றும் தரமா கொடுத்துட்டு இருக்காரு. இவர் தான் எஸ்டிஆர் 51 படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். என்னன்னு தெரியல, எஸ்டிஆர் இப்போ யங் டேரக்டருக்கா வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இல்லை ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே நல்ல டேரக்டர் தான். இந்த படமும் பயங்கரமா ஹிட் ஆகும். ஓமை கடவுளே பயங்கரமா ஹிட் ஆகுச்சு. இவர் எப்படின்னா ஒரு லவ் ஜானராகவே எடுப்பாரு. இப்போ நம்ம கௌதம் வாசுதேவன் நம்ம VTV எடுத்தாரு நம்ம சிம்புக்கு. அதே மாதிரி இவர் ஒரு லவ் ஜானராக தான் எடுத்துட்டே இருக்காரு. மறுபடியும் லவ் ஜானர் தான். எப்படின்னா ஓமை கடவுளே ஒரு லவ் ஜானரு. டிராகன் படத்தை பார்க்கல எல்லாமே ஒரு லவ் ஜானர் மாதிரி தான் தெரியுது. எஸ்டிஆர் 51 படமும் ஒரு லவ் ஜானராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து லவ் ஜானர்ல கலக்கிற ஆளு எடுத்துட்டு இருக்கு. இவர் இந்த படத்தோட ஷூட்டிங் நம்ம எஸ்டிஆர் 50 முன்னாடியே ஸ்டார்ட் பண்றாங்களாம்.
இந்த வருஷம் மிடில் ஸ்டார்ட் பண்றாங்களாம். இப்போ ஜூன் ஜூலை அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணி நடக்க போதான். எஸ்டிஆர் 50 மட்டும் தான் லாஸ்ட் தான். அதே மாதிரி எஸ்டிஆர் 51 படத்தை டைரக்ட் பண்ண போதா இருந்துச்சான். இப்போ அந்த படத்தை இவர் டைரக்ட் பண்றாரு. அதே மாதிரி இப்போ என்ன அறிவிச்சிருக்காருன்னா எஸ்டிஆர் 60வது படத்தை நம்ம எஸ்டிஆர் டைரக்ட் பண்ண போதா சொல்லியிருக்காரு. எஸ்டிஆர் 51 படத்தை டைரக்ட் பண்ற போதா சொல்லியிருந்தாரு. அது இப்போ பண்ணல. எஸ்டிஆர் 60வது படத்தை எஸ்டிஆர் 60 படத்தை எஸ்டிஆர் தான் டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லி நேற்று ஒரு தகவல் வந்துச்சு. அவர் தான் டைரக்ட் பண்ண போறாராம், நடிக்க போறாரு. இப்போ எப்படி நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணி அவரை நடிக்காரு, அதே மாதிரி எஸ்டிஆர் 60 படத்தை அவரை டைரக்ட் பண்ணி அவரை நடிக்க போறாராம். இப்போ எஸ்டிஆரோட 4 படத்தோட அப்டேட் வந்திருக்கு. 4 படத்தோட டைரக்டருமே தரமான டைரக்டர். இப்போ மணிரத்னம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மணிரத்னம் டைரக்டர் மக்கள் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி எடுப்பாரு, அந்த மாதிரி உள்ள டைரக்டர். அதுக்கடுத்து 49 பார்க்கிங் டைரக்டர் எப்படின்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லும் கவர் பண்ணிடுவார். அந்த மாதிரி உள்ள டைரக்டர். எஸ்டிஆர் 50 தேசிங் பெரியசாமி அவர் அப்படின்னா எங்கு இப்போ நடந்துட்டு இருக்கு, சமீப காலத்துல நடந்துட்டு இருக்கு, என்ன புதுசா டெக்னாலஜி வந்துருக்கு, அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் எடுப்பாரு. எஸ்டிஆர் 51 அதே தான், நம்ம அந்த படத்தோட டைரக்டர் அப்படிதான். லவ் ஜானர்ல இப்போ உள்ள எங்கு எல்லாத்தையுமே கவர் பண்றாரு. அந்த மாதிரி உள்ள டைரக்டர் தான் இப்போ எஸ்டிஆர் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த 4 படத்தோட அப்டேட் வந்திருக்கு. இந்த 4 படமும் இந்த வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 படம் வெளியே வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் 2 படம் அடுத்த வருஷம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 4 படத்தோட அப்டேட் வெளியே வந்திருக்கு. இந்த 4 படத்துல நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.